நீங்க எழுதின ஒரு விஷயம் அப்படியே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அதே மாதிரி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த ஷாக்லயே நம்ம பேஜ லைக் பண்ணிட்டீங்கன்னா, ஷாம் சிங் ராய் படத்த பத்தி பாத்துடலாம். ஹீரோ பிரசன்ட் டேல ஒரு டைரக்டர். ஒரு சண்டையில அவருக்கு அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நெறைய மாற்றங்கள் தெரியுது. அந்த டைம்ல அவர் எழுதுற ஒரு கதை செம்ம ஹிட் ஆகுது. ஆனா, அத ஏற்கனவே ஒருத்தர் எழுதியிருக்கிறதா கேஸ் போடுறாங்க. ஏற்கனவே எழுதியிருக்கிற அந்த கதைய ஏன் ஹீரோ மனசுக்கு தோணுச்சு? அது ஏன் அவருக்கு தோணுச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? அத 50 வருஷம் முன்னாடி எழுதினவருக்கும், அவருக்கும் என்ன சம்பந்தம்? இந்த முடிச்சுக்களெல்லாம் அவிழ்க்கிற இந்த கதை. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான கதை. அத விட இன்ட்ரஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேன்னு செம்ம ஜாலியா படம் போகும். அதுவும் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கும். நானே சாய் பல்லவி காம்பினேஷன் இந்த காதல் அவ்வளவு எமோஷனலா இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற இந்த தெலுங்கு படத்தை 75% பேருக்கு பிடிச்சிருக்கு. அத நீங்க தமிழ்லயும் பார்க்கலாம். இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தெலுங்கு படத்தை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.